குடியிருக்கிற அண்ணாச்சி ஒரு பலத்த கைத்தட்டலுடன் வரவேற்கலாம். MKR குத்துப்பாக்க குடியிருக்கிற அண்ணாச்சி போறா வணக்கண்டா புள்ள தூரமா சாமியோட அருளும் நீங்க எல்லாருமே வாழ்க்கையில நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டையும் கடை வாங்காம அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா ஒற்றுமையா வாழணும். 22,000 சரியா போச்சுங்க. விழா கமிட்டிக்கு லேசா வேறுக்குமே எக்கோ குறைச்சுங்க பங்காளி. உண்மையிலேயே இந்த பகுதியில் நிறைய மைசெட்டை சந்திச்சு நான் நாடகம் ஆடி இருக்கேன். முதல் முறையாக உரத்த நாட்டிலிருந்து வந்த இந்த மைசெட்டு என்ற ஒரு காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. சூப்பர் போற ஒரு அண்டா அவன் தன்னால நெளிக்க முடியாம விதி போடா பேக்குதி. சரிடா குதி. இங்கே வர்ற அலுமா யாரு பப்புல அப்பாவாடா இப்போ யாரு இங்கிட்டு கடந்து வர்றேன் என்ன ஏ தம்பி உக்காரா நான் பயந்து வரேன். அந்த மண்ணை வெட்டி எடுத்துட்டு போறியாப்பா? கொஞ்ச நேரத்தில் மேடையை சாக்க செஞ்சானா. 12 வருடத்துக்கு முன்பாக இதே கண்ணங்கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தேன். நான் கும்பாபிஷேகத்துக்கு நான் தான் வந்தேன். மீண்டும் 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த புண்ணிய பூமியிலே பாதம் பதிக்க என்னை அழைத்து வந்த அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி வணக்கம். வாங்க போ. விழா கமிட்டி தான் எல்லா ஊர்லேயும் வாய்தாக்கு வந்த ஆளுங்க மாதிரி எப்போ பார்த்தாலும் பயந்து ஓலாரா எவனும் எதுவும் கரைச்சல் இழுத்துருவானா. ஆனால் இங்கே எந்த சத்தமும் வராது. பூராமே நம்ம சொந்த வந்தோம். எல்லாருமே உலகத்தில் தமிழனா பிறந்த எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்க தான். வணக்கம் தலைவா. அந்த மைக்கை எப்படி ஒட்டி வாங்க தலைவா. என்னை டான்ஸாக நினச்சிங்க தலைவா. ஓகே ஹலோ இந்த வந்தாப்பிள்ளையில் என் பெரிய பையன் மெம்மேனி மெம்மேனி கண்டாலுமே என்னை பாடாப்படுத்துகிறான். வாங்க சும்மா போட்டு விடுங்க. மௌன நாடகம் தானே. உலகமே தெரிந்த முகத்துக்கு எதுக்கடா விளம்பரம்? இந்த 4 சிங்கமே உலகத்துக்கே தெரியும். எனக்கு இது போர்வை இருக்கா பொம்பளை? இது என்னத்தான் சிரிப்பு? போர்வைக்கு சிரிக்க கண்டமா ஆனே. இந்த இடியப்பம்ட்டேன் இன்னும் பயிர் அவிச்சிருவாங்க. கப்பலையும் சொல்லக்கூடாது. ஆய் லூசு அண்ணே இல்லையாடா. ஹலோ திரைப்பட நடிகர் வளர்ந்து ஓச்சு நடிப்பு திரகம் நிறைய சொல்லு. தலைமண் விருது 400 ரூபா தர்றேன். என்ன அடிச்சு விடு. அன்பு நடிகர் உயிர் நடிகர் அன்பு சகோதரர் MKR ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கருவி பண்ணுறோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நின்றாரு. என் கண்ணால் பார்த்தேன். இப்போ பெரிய ஆள் ஆகிட்டியா சாமி? வளரல, அப்பயே வயசு கூடதேன். அன்றைக்கு பெரிய கையத்துக்கு வரும்பொழுது கொஞ்சோன்னு சொந்த பந்தங்களை பெற்றிருந்தேன். இன்றைக்கி உலகத்தில் அதிக சொந்த பந்தங்களை பெற்றிருக்கிறேன். மேடையிலே நான் பொன்னாடை வாங்கினது எனக்காக அல்ல,
வெளியூர்லேருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக நான் அந்த பொன்னாடையை வாங்கி கொண்டேன். வெளியூர்லேருந்து வந்த உறவுகள் தான் என் உயிர்கள். கைதட்டலாம் என்ன சிங்கங்களே. பொன்னாடையை போத்தி எங்களை அழைத்து வந்து நாட்டுக்கோழி வைத்திருப்பார் என்று அங்கிருந்து திங்காமல் வந்தான் தின்னி கூதி மகன் பெட்டிக்காரன். ஆனால் தோசையும் புரட்டாவும் பார்த்தவனே பிள்ளை மூஞ்சி இருள் கட்டு போய்விட்டது. ஆனால் உணவு என்பது பசிக்காகத்தான் தவிர ருசிக்காக அல்ல. பழைய கஞ்சியை ஊற்றினாலும் நாடக நடிகர் நடிப்பார்கள். நாடக நடிகர் வானத்திலிருந்து குதிக்கவில்லை. இவங்கள் அத்தனை பேருமே சம்சாரி மயங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இல்லை நீங்கள் மாற்று கருத்து பேசுனா சாமான கூட தூக்கிட்டு போங்க. விவசாய மயந்தானடா மனே வாமனே. பெருங்கொண்ட ஒரு கோயில் பூசாரி கவுச்சி இல்லாமல் சாப்பிட மாட்டார். கருப்பையும் கும்பரையும் கூட சாப்பிடக்கூடாது பாரு. பொன்னாடியை பற்றி கௌரவப்படுத்திய பெரிய கையக மண்ணிலே இந்த கண்ணனுடைய ஆலயத்தை வணங்கி கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். இப்போ யாத்தா கிட்டத்தட்ட 100 நாள் வேலைக்கு போனீங்களா? இல்லை. ஆனால் உங்கள் பேச்சு பூரா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? பொம்பளையால் பேச்சு பூரா ஒரு வாரத்துக்கு இந்த மானை வெறிக்கணும் முடி, மழை வெஞ்சா தண்ணி நின்று நாடகத்தை கெடுத்துருமுன்னு நினைக்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கத்தான். மழை பெய்தாதான் விவசாயம் செழிக்கும். விவசாயம் செழித்து கொண்டிருந்தால் தான் இந்த கண்ணனை நம்ம அனுதினமும் பூஜை செய்து வணங்க முடியும். மழை வேயக்கூடாதுன்னு சொன்னவன் போல இருந்தால் வீட்டுக்கு போயிடு. ஆனால் என் ஆண்கள் அப்படி கிடையாது. இதே கம்மாயில் குதவலைக்கு தண்ணி நின்றாலும் எங்கள் ஆள் நீச்சரிச்சுட்டே பார்ப்பேன். போட்ட போத சாமியை கூப்பிடுவோமா? கூப்பிட்டா எங்கள் சாமி வருமா? வரணும். கருப்பே வருவானா? வருவேன். ஐயனார் வருமா? வரும். ஆம்பளை போய் ஆடுறது சரி, அங்கனே ஆடணும். சில பேர் இங்கன்னு வந்து ஒருத்தன் ஆடிட்டு அன்னைக்கு அப்படி தான் கண்ணாடி தூக்கிட்டு போயிட்டேன். ஆமாம், நம்ம நாடத்தில் தான் அன்னைக்கு ஒருத்தன் ஆடிவிட்டு போய் டான்ஸை போய் ஒட்டு மசுரை பிடிங்கிட்டு போயிருக்கேன். அது மசுறு இல்லாமல் அப்புறம் தென்னந்தட்டியை தலையில் கட்டி இதெல்லாம் என்ன சொல். என் தம்பிகளா, எங்கள் அன்னைங்களா, சத்தம் இல்லாமல் இருங்க. எக்கோ இங்கே என் ஒருத்த நாடு தங்கங்களா, இந்த மைசெட்டுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒருத்த நாடு, ஒருத்த நாட்டிலிருந்து இந்த பூமிக்கு வந்தவர்கள்லாம் வாழ வைக்கக்கூடிய பூமி தான் இந்த ராமநாதபுரம் மாவட்டம். முரளி ரேடியோஸ் ஆடியோஸ் லைட்டிங் ஒரத்த நாடு. வாழ்த்துக்கள் என் தங்கங்களா, சூப்பர். நான் அதை பார்த்தவனே அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னடா உரத்த நாட்டிலிருந்து செட்டு கூட்டு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு வேளை நாடகத்துக்கு போட தெரியாம நோண்டி விட்டான்னு நினைச்சேன். சூப்பர் தங்கா. எப்படி ஆப்ரேட் பண்றேன்? மூத்திரத்தை குடி, பட்டு உப்பு கைக்கும் ரைட்டா. இது மண்டவளம் சேர்த்துக்க. ஹலோ ஹலோ. அரும்பு குறையாம இந்த பெரிய கையகத்திலே ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்கா உள்ள காலம், பழைய கிழமைங்க உள்ள காலத்துல ஆடு மாட ஓட்டி இந்த பூமி தஞ்சம் என்று நம்மளை வாழ வைத்த எங்க ஐயனாரு முனியாண்டி இந்த ஊரை காத்து கொண்டு இருக்கின்ற சாமி துடியா இருக்கா? அருபு அருபு கூட வாடா, கூட வாடா. ஆதி ஒரு காலம் இந்த பெரிய கையகத்துல எங்க ஐயாக்க உள்ள காலம், பழைய இளவங்க உள்ள நாளையில அடுமாட ஓட்டி பிள்ளைகளை கூட்டி இந்த பெரிய கையக கிளவன் பிறந்தாச்சு வரையில நம்ம எங்க போய் தங்கி எங்க போய் மக்களை காப்பாத்த போறோம். இந்த பெரிய கையகத்துல கிழவனும் கிளவிய குடிச்சயம் போட்டு இங்க ஆடு மாடுகளை மேய்ச்சி இத்தனை வாரிசுகளை உண்டாக்குனது உண்மையானா? சொன்ன சொல்லும் மாறுமா? அப்ப கிடையில கிழமை படுத்துறங்க நாளையில அப்ப முனிய தத்துரமா இறங்கி பயப்படாதடா கிழவா, இந்த குளத்தை நான் காமாடு தலமாடு காக்கிறேன் என்று சொல்லி அருவா புடியருவா நீ ஆர்ப்பரிக்கும் கீநாட்டு வீச்சருவா சொல்லி அடிச்சருவா இன்னைக்கு